சிறை கைதிக்கு போதைப்பொருள் வழங்கியதாக நம்பப்படும் வழக்கறிஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக திரங்கானு மாநில காவல்துறை தலைவர் டத்து முகமது கைரி கைருடின் தெரிவித்துள்ளார். விசாரணைக்காக கோலத்திரங்கானு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட விசாரணை கைதி விசாரணைக்கு பின்னர் மீண்டும் சிறைக்கு கொண்டு வரப்படும்போது அவரிடம் போதைப்பொருள் இருப்பதை கண்காணிப்பு அதிகாரிகள் கண்டதாகவும், கைதியை பரிசோதித்ததில் அவரிடமிருந்து 16,000 ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் டத்தோ முகமது கைரி கைருடின் தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் கைதியை அவருடைய பெண் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தனியாக சந்தித்தது தெரிய வந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பெண் வழக்கறிஞரை காவல்துறை விசாரித்ததில் பெண் வழக்கறிஞர் கைதிக்கு போதைப் பொருளை வழங்கி இருப்பதாக தெரிய வந்ததும் சம்பந்தப்பட்ட பெண் வழக்கறிஞரை காவல்துறை கைது செய்திருப்பதாக டத்தோ முகமது கைரி கைருடின் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட கைதியிடம் இருந்து 123 கிராம் யாபோ மாத்திரைகள், 21 கிராம் கஞ்சா, 13 கிராம் எரிமின் என பல வகையிலான போதைப் பொருட்களை காவல்துறை பறிமுதல் செய்திருப்பதாகவும், இது குறைந்தபட்சம் 800 பேர் பயன்படுத்தும் அளவிற்கானது என்றும் டத்தோ முகமது கைரி கைருடின் தெரிவித்தார். இதுகொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.